வணக்கம் மக்களே. நடிகர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா தொடர்பாக கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருது. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகை சஞ்சனா கல்ராணி அளித்ததாக பகிரப்படும் நேர்காணல் தற்போது இணையத்துல அதிகமாக பேசப்பட்டு வருது. இந்த நேர்காணல்ல சஞ்சனா கல்ராணி தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் என்ன, விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவர் என்ன சொன்னாரு, த்ரிஷா குறித்து அவர் கூறிய கருத்து என்ன, மேலும் விஜயின் அரசியல் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் குறித்த அவரது பார்வை என்ன என்பதை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவா சொல்லிடுவோம். விஜய் மற்றும் த்ரிஷா தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பல்வேறு தகவல்கள், கருத்துக்கள் மற்றும் ஊகங்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. ஆனா ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத தகவலை உண்மை என்று கூறுவது சரியானதல்ல. இந்த பின்னணியில் தான் சஞ்சனா கல்ராணியின் கருத்துக்கள் தற்போது கவனம் பெற்றிருக்கு. சஞ்சனா கல்ராணி கூறியதாக வெளியாகியுள்ள கருத்துப்படி, விஜயின் நிர்வாக திறமை அல்லது அவரது அரசியல் செயல்பாடுகளை நேரடியாக விமர்சிக்க முடியாத சிலர் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை மையமாக வைத்து விமர்சனங்களை முன்வைப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பெண்களை குறிவைத்து விமர்சிப்பது முறையல்ல என்பதையும் அவங்க சுட்டிக்காட்டியிருக்காங்க. ஒரு பிரபலமான நபர் அரசியலுக்கு வந்துவிட்டார் என்பதற்காக அவரது குடும்பம், நண்பர்கள் அல்லது அவருடன் தொடர்புடைய பெண்களை தொடர்ந்து விமர்சிப்பது எந்த அளவுக்கு நியாயம் என்ற கேள்வியும் இந்த விவகாரத்தில் எழுது. சஞ்சனா கல்ராணியின் கருத்தின் முக்கியமான பகுதி இதுதான். ஒருவரின் அரசியல் அல்லது நிர்வாக செயல்பாடுகளை விமர்சிக்க வேண்டும் என்றால் அதை அந்த செயல்பாடுகளை வைத்தே செய்ய வேண்டும். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து விமர்சிப்பது வேறு விஷயம். இந்த இரண்டையும் ஒன்றாக கலந்து பார்க்கக்கூடாது என்பதுதான் அவர் கூறிய கருத்தின் அடிப்படை என்று புரிந்து கொள்ள முடியுது. அடுத்ததாக த்ரிஷா குறித்தும் சஞ்சனா கல்ராணி கருத்து தெரிவித்ததாக கூறப்படுது. த்ரிஷா பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக இருந்து வராங்க. பல வெற்றி படங்களை நடித்திருக்காங்க. அவங்க தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காங்க. அவரை பற்றி சஞ்சனா கல்ராணி பேசும்போது, த்ரிஷா ஒரு வெற்றிகரமான நடிகை என்றும் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர்களை மதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது ஒரு முக்கியமான கருத்தா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, சினிமா பிரபலங்களை பற்றி சமூக வலைதளங்கள்ல கருத்து தெரிவிக்கும் போது சில நேரங்கள்ல விமர்சனத்திற்கும் தனிப்பட்ட அவதூறுக்கும் இடையிலான எல்லை மாறிவிடுது. ஒருவருடைய நடிப்பு, திரைப்பட தேர்வு, அரசியல் கருத்து அல்லது பொது செயல்பாடு பற்றி விமர்சிப்பது ஜனநாயகத்தின் இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா ஒருவருடைய தனிப்பட்ட உறவு குறித்து ஆதாரம் இல்லாம பேசுறது சரியான விஷயம் கிடையாது. இதுதான் இந்த விவகாரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மேலும் விஜய் மற்றும் த்ரிஷா இடையான உறவு குறித்து பேசும்போது அது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் என்றும் சஞ்சனா கல்ராணி குறிப்பிட்டதாக கூறப்படுது. இங்கேயும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க. சமூக வலைதளங்கள்ல ஒரு புகைப்படம் அல்லது ஒரு வீடியோ வைரல் ஆகிறது என்பதற்காக அதிலிருந்து ஒரு உறவை உறுதியாக முடிவு செய்ய முடியாது. பிரபலங்களின் புகைப்படங்கள், நிகழ்ச்சிகளின் சந்திப்புகள், திரைப்பட தொடர்புகள் போன்றவை பல காரணங்களாக இருக்கலாம். எனவே உறுதிப்படுத்தப்படாத தகவலை வைத்து ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முடிவு செய்வது சரியான அணுகுமுறையே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் விஜயின் அரசியல் செயல்பாடுகள் குறித்தும் சஞ்சனா கல்ராணி பாராட்டு தெரிவித்ததாகவும் கூறப்படுது. விஜய் தற்போது அரசியல்ல முக்கியமான கட்டத்தில் இருப்பதால் அவர்களுடைய அரசியல் பயணம் குறித்த விவாதங்களும் தொடர்ந்து நடைபெற்றே வருது. அவரது மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் பாராட்டுக்குரியவை என்று சஞ்சனா கல்ராணி கூறியதாக தகவல் வெளியாகியிருக்கு. அதே நேரத்தில் விஜயின் எதிர்கால அரசியல் பயணம் குறித்து ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பலரும் தொடர்ந்து பேசி வராங்க. ஒரு திரைப்பட நடிகராக பல ஆண்டுகளாக இருந்த விஜய் அரசியலுக்கு வந்திருப்பது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. அதனால அவரது ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் தற்போது அதிக கவனத்தை இருக்குது. ஆனா இங்கேதான் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பொது வாழ்க்கை இரண்டுக்கும் இடையே ஒரு எல்லை இருக்க வேண்டும் என்ற விவாதமும் மீண்டும் எழுது. ஒரு அரசியல்வாதியின் கொள்கைகள், மக்கள் நலத்திட்டங்கள், நிர்வாக முடிவுகள் மற்றும் அரசியல் செயல்பாடுகளை மக்கள் கேள்வி கேட்கலாம். அது ஜனநாயகத்தின் ஒரு முக்கியமான பகுதி. அதே நேரத்தில் ஒரு பெண்ணை அவர் யாருடன் பழகிறாரு அல்லது யாருடன் தொடர்புல இருக்காரு என்ற காரணத்திற்காக மட்டும் விமர்சிப்பது எந்த அளவுக்கு நியாயம் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் சஞ்சனா கல்ராணி தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் அந்த விவாதத்தையே மீண்டும் சமூக வலைதளங்கள்ல உருவாக்கி இருக்கு. விஜய் மற்றும் த்ரிஷா தொடர்பான செய்திகள் ஏற்கனவே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. அதனால அவர்களை பற்றிய எந்த ஒரு செய்தியும் மிக வேகமாக சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிச்சிருது. ஆனால் ஒரு செய்தி வைரல் ஆகிறது என்பதற்காக அது உண்மை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இதுதான் ரசிகர்களும் பொதுமக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். குறிப்பாக பிரபலங்களை பற்றிய தனிப்பட்ட தகவலில் நாம் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியம். இதே கேள்வி பலருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதாவது தன்னோட கணவரை நம்பி வந்த மனைவியோட நிலைமை என்ன, சங்கீதா வாபஸ் வாங்கிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவங்க வாழ்க்கையை தவிர்த்து சிஎம் விஜயினுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.